வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கும். 10,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th தான் வந்து குவாலிஃபிகேஷன்லேயே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே 12th அல்லது ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 10th இருந்தாலே வந்து போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜென்டர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஜெராக்ஸ் காப்பியும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மதம் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான ஏஜுக்கான ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. கல்வி தகுதிக்கான ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி நன்னடத்தை சான்று வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து டிசிலேயே வந்து இருக்கும். அடுத்த குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து சைன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவரா அப்படிங்கிறதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, கல்வி தகுதி சான்று, நன்னடத்தை சான்று, அதே மாதிரி அனுபவ சான்று, அதே மாதிரி சுய விலாசமிட்ட 25 ரூபாய்க்கான சான்று அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டல் கவர் ஒன்று வாங்கிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து அந்த போஸ்ட் கவரையும் சேர்த்து அனுப்பணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு உங்களோட அட்ரஸுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், அதாவது டிரைவருக்கான கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. 9,250 ரூபா வந்து தொகுப்பூதியமாக கொடுத்துருக்காங்க. 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4/10/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம், நாமக்கல் மாவட்டம் 637211 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் திருச்செங்கோடு arthanarishwarar.hsc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் போய்ட்டு அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.